ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஸீ வ்ளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது என்னென்னா கம்மங்கூழ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபைன் பவுடராக அரைச்சிட வேணாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. டயபெட்டிஸ், அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை நீங்கள் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிக்கலாம். கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா கம்மி பண்ணி தரும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தொட்டு பார்த்தா, ஈரக்கையில் தொட்டு பார்த்தா இது ஒட்டாது. அப்போது இது வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதை நம்ம அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுறலாம், ஃபெர்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணி இது கூட நம்ம கேர்டும் சின்ன வெங்காயம் போட்டு குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையான ரெசிபி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.